கௌதம், கௌதம், என்னப்பா இத்தனை நாளா நீ இங்கதான் படிக்கிறியா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. நல்லா இருக்கியா? கையெடுங்க. யார் நீங்க? நான் பெரியம்மாடா. பெரியம்மாவா? எனக்கு பெரியம்மாவும் இல்ல சித்தியும் இல்ல. போய் சொல்றீங்களா? இல்ல கௌதம், நான் சொல்றத கேளு. அதெல்லாம் ஒண்ணு கேட்க முடியாது. வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. டேய் கௌதம், ஏன்டா இப்படி பேசுற? என்னையும் இந்த பாட்டியும் உனக்கு தெரியாதா? தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி பேசுற? எனக்கு யாரையுமே பிடிக்கல. என் மம்மிய பிடிக்கல, டாடிய பிடிக்கல, தர்மாவை முதல்ல பிடிச்சது. ஆனா இப்ப பிடிக்கல. எனக்கு பிடிச்சது கோமு மட்டும்தான். நான் கோமு கிட்ட மட்டும்தான் பேசுவேன். வேற யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். கோமு, கோமதி, கோமதி அத்தை. கோமதி பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. கௌதம், நான் சொல்றத கோவப்படாம கேட்டனா உனக்கு இந்த பெரியம்மாவை கண்டிப்பா பிடிக்கும். ஓகே? எனக்கு எங்க அம்மாவையே பிடிக்காது. பெரியம்மாவை எப்படி பிடிக்கும்? ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ ஆல். ஏய் கௌதம், கௌதம். அவன் எப்பவுமே இப்படித்தான் காயத்ரி. அராத்து பிடிச்சவன். யார் பேச்சையும் கேட்க மாட்டான். நல்லா உங்க மாமியாரும் மாமனாரும் செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் தகராறு, ஸ்கூல்ல பிரச்சனை. சுப்பு பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டான். சூர்யா சரியில்லாம இருந்ததுனால அவரை கவனிக்கவும் அவரை பத்தி கவலைப்படவுமே சுப்புக்கு நேரம் சரியா போச்சு. அதுல இவனை கவனிக்க முடியல. அதனாலதான் இப்படி ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டாலாவது நல்லா படிச்சு ஒழுங்கா வருவான்னு சேர்த்து விட்டாங்க. ஆனா இவன் என்னடான்னா இங்க வந்து திருந்துற மாதிரி தெரியல. திருந்தாத ஜென்மம். அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அசோக் மாதிரி கௌதமும் நல்லவன் தான். ஆனா கௌதம சரியா ஹேண்டில் பண்ண யாரும் இல்ல. அதான் இப்படி இருக்கான். அன்பா அக்கறையா கவனிச்சுக்கிட்டா சீக்கிரமே அவன் நல்லா ஆயிடுவான். அடுத்து அந்த வேலை பார்க்க போறியா? ஏன் காயத்ரி உனக்கு இந்த வேண்டாத வேலை? டேய், இந்த அசோக் சாப்பிடுங்க, நேரத்துல போயிட்டு வாங்க. சரி அசோக், எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிடணும். பாய் பூஜா. பாய் பாய் பாய். வா காயத்ரி. வாமா. ஏன் ஜெயா, அந்த ராமையாவை பத்தி நீ ஓவரா பில்டப் கொடுத்த. நான் கூட எங்க அவன் முத்தையா கிட்ட உன்னை பத்தி ஏதாவது சொல்லி உன் கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிடுவானோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவன் என்னடான்னா ஒரு சவுண்டுமே இல்லாம சைலண்டா இருக்கான். சரியான புள்ள பூச்சா இருப்பான் போல இருக்கே. அவனுக்கு நீ இவ்வளவு பயந்த? ஐயோ மேடம், உங்களுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் பார்க்கதான் அப்படி சைலண்டா இருப்பான். ஆனா பயங்கரமான ஆளு. ஆனா இந்த விஷயத்துல அவன் அமைதியா இருக்கானா? நிச்சயமா அவன் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆமாமா, அவன் ஊருக்குள்ள எப்பவும் நீதி நேர்மைன்னு பேசுற ஆளு. சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அப்படி தோணலையே. அவன் ஏதாவது பிரச்சனை பண்றதா இருந்தா இந்நேரம் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்றப்ப எதுக்கு தேவையில்லாத வம்பன்னு ஒதுங்கி போயிருக்கணும்னு தோணுது. மேடம், இருந்தாலும் எனக்கும் முத்தையாவுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை நடத்துறது நமக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும் ஜெயா. இப்பதான் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஜெயா, ஏமா ஜெயா, ராதாமா, வெளியில வாங்கம்மா. பாத்தீங்களா மேடம், சொல்லி வாய மூடல. அந்த ராமையா ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா மேடம். மேடம், இப்ப என்ன பண்றது? ஏமா, கூப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல, எழுந்திருச்சு வெளியே வாங்கம்மா. வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. என்ன? போ போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பி வை போ. இப்ப வர போறியா இல்லையா? வாமா. நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. என்ன ஜெயா, கடனை வாங்கிட்டு ஊர் விட்டு ஓடியான்ட்டீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. நானே உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரமா வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. வாங்கத்தான் வந்திருக்கோம்.
ஆத்தாலும் முள்ளையும் ஊரை ஏமாத்தி அடிச்சுட்டு வந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 15 லட்சம். அதை வாங்கத்தான் வந்திருக்கோம். வாங்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். ஆடி பாவிங்களா, அரைப்படி சைஸ்ல இருந்துக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கீங்க. நம்மளை விட பெரிய தில்லாலங்கடியா இருப்பாளுங்க இவ்வளோ இருக்கு. என்னம்மா ஆத்தாலும் முள்ளையும் வாயை மூடிட்டு சும்மா இருந்தா எப்படி? பணத்துக்கு என்ன வழி சொல்லுமா? ஊருக்காரங்கள வந்திருக்காங்களா? ஐயா, இப்படி திடீர்னு 15 லட்ச ரூபாய் உடனே கூடன்னு கேட்டா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எங்கேயா போவேன்? திடீர்னெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் என்னைக்கு ஊரை ஏமாத்திட்டு பணத்தை அடிச்சுட்டு வந்தீங்களோ அன்னையிலேருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கிறோம். சிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயா, இங்க பாருங்க, நாங்க உங்களை ஏமாத்திட்டோன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அன்னைக்கு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, இன்னைக்கு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லைங்கய்யா. உங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் அம்மாவும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமாண்ணே, உங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் நினைச்சி நானும் என் பொண்ணும் எத்தனை நாள் சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கோம் தெரியுமா? இத பாருமா, இந்த நடிப்பெல்லாம் எடுபடாது. முதல்ல பணத்தை எண்ணி வையே. அண்ணா, என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைங்கண்ணே. ராமையண்ணா, இப்படி எல்லாம் கேட்டா இவங்கிட்ட எடுபடாது. உள்ள போந்து தூக்க வேண்டியதானே? இரு கணேசா, என்ன ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, தலைவரே, இத்தனை வருஷமா பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு பொறுமையா தானே இருந்தோம். இதுக்கு மேலே எப்படி தலைவரே பொறுமையா இருக்கிறது? இவங்க கிட்ட நீதி நேர்மலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உடனே அதிரடியா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் தலைவரே. இருப்பா, இவ்வளவு நாள் பொறுமையா இருக்குங்காட்டி தான் இவங்களை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம கிட்ட மாட்டிட்டாங்கல்ல, இனிமே தப்பிக்க முடியாது. இங்க பாருமா, ஒழுக்கமா கரெக்டா பணத்தை கொடுத்துரு. இல்ல நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது. ஐயா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவ்வளோ பணத்துக்கு எங்க போறதுன்னு தான் கேக்குறேன். என்னையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன இப்போ யாருக்கு ஃபோன் பண்றீங்க? முத்தையாவுக்கா? ஆமாம்மா. கரெக்ட் தான். முத்தையா இந்த சுச்சுவேஷன்ல இங்க வந்தா சீன் என்ன விறுவிறுப்பா இருக்கும். சரி, நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நான் பின்னாடி வழியா எஸ்கேப் ஆயிடுறேன். அவன் என்ன பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஹலோ ஹலோ, முத்தையா தம்பி. சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். கொஞ்சம் உடனே வாங்க தம்பி, எனக்கு பயமா இருக்கு. என்ன தலைவரே, நான் சொன்ன மகாமீர் ரெடி ஆயிடுச்சா? என்ன அழகு ராஜா, அன்னைக்கு ஒரு நாள் கோடை காலத்து மழை மாதிரி திடீர்னு வந்த. மகாமேரு பண்ண எவ்வளோ செலவாகும்னு கேட்ட. நீ சொன்ன அளவு கணக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து 5 லட்ச ரூபா ஆகும்னு கணக்கும் சொன்னேன். நீயும் 5 லட்ச ரூபா பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு போனவன். அப்போ போனவன் தான், அதுக்கப்புறம் ஆலயம் காணோம், அட்ரஸையும் காணோம். இப்போ திடீர்னு வந்து ரெடியானு கேட்குற. உனக்கு என்ன அவ்வளோ தெனாவிட்டா? கோச்சுக்காத தலைவரே, உன்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற ஆளா நான்? கைவிரல் 10 விட பிஸ்னஸ் அதிகம் எனக்கு. எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாக பார்க்கறதுன்னா எவ்வளோ கஷ்டம், கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். சரி சரி, உன்னை விட்டா பேசிக்கிட்டு தான் இருப்ப. இப்போவாவது அட்வான்ஸோட வந்திருக்கியா இல்லை வெறுங்கையில் முழம்போட வந்திருக்கியா? நான் என்னைக்கு சொல் வேற செயல் வேறையா இருந்திருக்கேன். பணத்தோட வருவேன்னு சொன்னேன், இப்போ பணத்தோட வந்திருக்கேன். தலைவரே, நீங்க கேட்ட அமௌண்ட் கரெக்டா இருக்கு. நான் சொன்ன அளவெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரெடி ஆனதும் ஃபோன் பண்ணுறேன். எதுவும் சொதப்பிடக்கூடாது, பார்த்தாலே தெய்வீகம் பொங்கணும். அப்படி இருக்கணும் நீங்க பண்ற மகாமீர். ஒரு குறைச்சலும் வராது. நம்ம வேலையை பற்றி தெரியும்ல, போயிட்டு வாப்பா. சரி தலைவரே, நான் வரேன். சரி. ஆளுக்கு ஃபோன் பண்ணா சரியா இருக்கும். ஹலோ. ஹலோ, அழகராஜா தான் பேசுறேன். பாத்தியா பார்க்க சொன்னேன், பாத்தியா? யோ, மகாமீர் ரெடி ஆயிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு வாரத்துல பக்காவ பவர் ஏறிடும். விக்கிறதுக்கு ஆள் பாரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. சரி.
ஐயா ஏன் இப்படி வாசல்ல நிக்கிறீங்க? தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாப்பாங்கய்யா. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். ஏன் அவமானமா இருக்கா? அப்படின்னா பணத்தை எண்ணி வைமா, நாங்க போயிடுறோம். இங்கே பாருமா, நாங்கள் உங்களை அவமானப்படுத்த வரல. கொடுத்த காசை திருப்பி கேட்டு வந்திருக்காங்க, கொடுத்துருங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பிரச்சனை நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிற. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பிரச்சனைங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காருங்க. இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க திருப்பி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. திருப்பி கேட்கறதெல்லாம் ஓகே. இப்படி வீட்டு வாசல் வந்து பிரச்சனை பண்ணுறது நல்லா தான் இருக்கு. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. கொடுத்த காசை திருப்பி கேட்டு வந்திருக்காங்க. இவங்க தான் கொடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ணுறாங்க தம்பி. சார் தகராறெல்லாம் எதுவும் பண்ணல சார். பணத்தை கொடுத்துடுறேன்னு தான் சொன்னேன். ஆனா இவங்க எல்லாரும் இப்பவே கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? சார், நாங்க ஒன்றும் பணம் கொடுத்து போய் கிடக்கிறவங்க கிடையாது. கஷ்டப்படுறாங்களேன்னு கடன் கொடுத்தோம். இப்போ நாங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார். அவங்க உங்களுக்கு தர வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளோ? இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 15 லட்சம் தம்பி. சரி, அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு. என்ன தம்பி சொல்கிறீங்க? அந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இவங்களை இனிமேல் நீங்கள் தொந்தரவு பண்ண வேணாம். என்ன சார்? நீ சும்மா இருச்சியா? இனிமேல் இந்த பண விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயே பேசுங்க. பணத்தை எப்போ கொடுப்பீங்க? கொடுக்குறேன் சார். இப்படி சொன்னா எப்படி? இவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தரணும். ஏப்பா இருங்கப்பா, ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படியே? தம்பி வந்து நிற்கிறாருல்ல, ஏதாவது ஒரு நல்ல முடிவாக சொல்லுவார். சரிங்க, எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லார பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்களாம் கிளம்புங்க. ரொம்ப லேட் ஆகாதுல்ல சார்? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. சரிங்க தம்பி, உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு நாங்கள்லாம் கிளம்புறோம். தயவு செஞ்சு எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. யாராக இருந்தாலும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கத்தானே செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளம்புங்க. சரிங்க தம்பி, நான் போயிட்டு வரோம். வரேன் சார். வாங்க போ. எங்களால உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை. எங்கேயாவது போய் ஒழிஞ்சிடும் சார் நாங்க. என்ன ஜெயா, ஏன் அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நீ போய் கல்யாண வேலையை பாரு போ. என் பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டுறத பார்த்துட்டு சாகலான்னா அது நடக்காத போல இருக்கு தம்பி. ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், போதுமா? நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், போங்க. நான் வரேன் ஜெயா. சுபு, பசிக்குது, சாப்பாடு ரெடியா? உட்காருங்க. போடுமா. சாப்பாடுனா கரெக்டா உன் புருஷன் மோப்பம் முடிச்சிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு எங்க ஆளே காணோம்? மாமா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருல்ல, அதை வச்சு பிசினஸ் பண்ண யாரையோ பார்க்க போயிருக்காரு. அப்பா பணம் கொடுத்தாரா? ஆமாம்பா. அப்பாக்கு என்னமாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு? அப்பா, அப்பா! சூர்யா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நீ சும்மா இரு சுபு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பா! என்ன சூர்யா? அப்பா! என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எதுக்குப்பா வனிதா புருஷனுக்கு பணம் கொடுத்தீங்க? ஏற்கனவே ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கான். இப்போ இது தேவையா நமக்கு? டேய், நான் ஒன்னும் அவர் கடனா கொடுக்கலடா, என்னோட கடமையா நினைச்சுதான் கொடுத்தேன். பாருங்க, கடனோ கடமையும் அந்த காசு திரும்பி வரும்னு நினைக்கிறீங்களா? டேய், உங்களுக்கு பட்டனாம கன்ஃபார்ம். டேய், அவர் ஒன்னும் எனக்கு பணத்தை திருப்பி தர வேணாம்டா. அதை வச்சு அவர் பிசினஸ்ல முன்னேறி வந்தா அதுவே எனக்கு போதும். யாரு உங்க மாப்பிள்ளை இந்த 5 லட்சத்துல பிசினஸ் பண்ணி முன்னேற போறான்னு நினைக்கிறீங்களா? சும்மா வாயிலே வடை சொட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா எவனாலையும் பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. போதும் சூர்யா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைய பத்தி நீயே இப்படி பேசக்கூடாது. அவர் பிசினஸ்ல நல்லபடியா ஜெயிச்சு வரணும். உன் அக்கா வாழ்க்கை அது மூலமா சந்தோஷமா இருக்கும்னு நினைடா. பன்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குனதோடு இல்லாம அதை எப்படியும் கரை சேர்த்தணும்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. உங்களை நினைச்சு அழறதா சிரிக்கிறதான கூட எனக்கு தெரியலப்பா. போதும்டா, அவரு உன் மாமா, என் புருஷன்.
அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அது மனசுல இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட எந்த விதமான மொற்றத்தனமும் காட்டாம இருக்கேன். இல்லன் வை. சூர்யா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வேணாம், விட்டுரு. இது சாதாரண விஷயம்டா. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காத. ஐயா, எப்ப பார்த்தாலும் காயமையா இந்த வீட்டுல ஒரு அமைதியே இல்லப்பா. இங்க பாருங்க, அமைதி நிம்மதியெல்லாம் எங்க வீட்டுல நீங்க தான் கெடுத்தீங்க. இப்ப எங்களையும் கலாய்க்கிறீங்களா? ஏன் மாப்ள எப்ப பார்த்தாலும் கல்ல போட்டு ஆம்லெட் மாதிரியே சூடா இருக்கீங்க? ஆண்டி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாப்பிளைக்கு ஒரு ஜிகர் தண்டா தூது கொடுங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க. டேய், கொடுக்குறேன், கன்ஃபார்மா கொடுப்பேன். ஆனா இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு. என்ன வச்ச முறைக்கிறீங்க? உங்க அப்பா எனக்கு 5 லட்சம் தானே கொடுத்தாரு. அவருக்கு நான் திருப்பி எத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. என்ன மாமா, மச்சாங்கிட்ட சொல்லியா? இவ வேற. உங்களை நான் என் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்த விஷயத்த சொல்ல? எல்லா வேலையும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு மச்சான். உங்க லைஃப பத்தி மட்டும் யோசிங்க. ஐ திங்க் நீங்க வேலை வெட்டி எதுவும் இல்லாம இருக்கிறதுனால தான் இப்படி குண்டக்க மண்டக்க ஏதாவது சொல்லி என் பிசினஸை கெடுக்க பாக்குறீங்க. வேணும்னு ஒண்ணு பண்ணலாமா? பேசாம நீங்க என்கிட்ட வேலைக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துருங்க. மாசம் மாசம் ஒரு நல்ல சம்பளமா போட்டு தரேன். பிசினஸ் ட்ரிக்க கூட கத்து கொடுக்குறேன். அதை வச்சு பொழைச்சுக்கங்க. மாப்ள பா வனிதா, உன் புருஷனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையை உள்ள போக சொல்லு. ஓகே ஓகே ஓகே. ஆண்டி, தூத் கொடுங்க. மச்சான் மச்சான், நீங்க சொன்னதுக்காக ஒண்ணு போல. பிசினஸ் விஷயமா போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால போயிட்டு படுக்க போறேன். நான் வரும்போது சாப்பிடுங்க மாப்ள. அது இல்ல, டயர்டா இருக்கு, பாதாம் பால் கொண்டு வர சொல்லணும். கொண்டு வர சொல்றேன், போங்க. டேய், எதுக்குடா அவர்கிட்ட அனாவசியமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க அப்பா, நீங்க திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. டேய், பசிக்குதுன்னு சொன்னலப்பா, சாப்பிடு. பசிக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல. டேய் சூர்யா, சூர்யா, சூர்யா சாப்பிட்டு போங்க சூர்யா. சூர்யா. டேய். ஷோ கடவுளே. வனிதா, பாதாம் பால். மம்மி, பூஜா, அசோக், டாடி. சூப்பரா இருக்கு. டாடி, டாடி. டாடி. என்ன அசோக்? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? 1 செகண்ட் கண்ணை மூடுங்களேன். சொல்லு, என்ன? நீங்க கண்ணை மூடுங்க, சொல்றேன். ஓகே. டன் டடாய். இத பாருங்களேன். என்னடா திருப்பி வச்சிருக்க? குடு. ஓ வாவ், எப்படி இருக்கு டாடி? சூப்பரா இருக்குடா. எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு? நம்ம வீட்ல நீங்க, மம்மி, பூஜா எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபேமிலி போட்டோவே இல்ல. அதான் நானே ஐடியா பண்ணி இந்த போட்டோவை ரெடி பண்ணேன். சூப்பர்ரா. தேங்க்ஸ் சரி, டாடி. இது டாடிக்கு உன்னோட சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகே. ஓகேவா? ஆனா மம்மி கிட்ட போய் காட்டிட்டு வரேன். ஏய் டேய் இருடா அசோக். மம்மி, சிபியூனா என்ன மம்மி? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மம்மி, இந்த போட்டோவை பாருங்களேன். ஹாய், வாவ், வெரி குட். நீ பண்ண? ஆமா மம்மி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மம்மி, இதே மாதிரி ஒரு போட்டோ நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி போட்டோ பாட்டி. என்ன காயத்ரி இது? நீங்க 4 பேரும் நிக்கிறீங்க, அது ஃபேமிலி போட்டோன்னு சொல்றா? அம்மா, அது வந்து ஒண்ணும் இல்ல. என்ன வந்து போய் நிக்கிட்டு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆண்டி, அம்மா. மம்மி பாருங்க மம்மி, பாட்டி நம்ம ஃபேமிலி போட்டோவை கிழிச்சு போட்டுட்டாங்க. எது அசோக் உங்க ஃபேமிலி? இது உங்க ஃபேமிலி கிடையாது.
கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கு போவோம், அப்ப உண்மை தெரியும். அம்மா சும்மா இருமா. நீ சும்மா இரு காயத்ரி. எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்க போற? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம். அப்போ அசோக்குக்கு எல்லா உண்மையும் தெரியதான் போகுது. இவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி? என்ன லட்சுமி, என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, பாட்டி ஃபேமிலி போட்டோவை கிழிச்சு போட்டுட்டாங்க. இதோ பாரு அசோக், இது உன்னோட ஃபேமிலி கிடையாது, இவரு உன்னோட அப்பா கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல, இவர்தான் என்னோட டாடி. இவரு உன் டாடி இல்ல. அம்மா சும்மா இருமா ப்ளீஸ். ஆண்டி, இப்ப எதுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதோ பாரு, குழப்பம் பண்றது நான் இல்ல, நீதான். அம்மா ப்ளீஸ்மா, ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சொல்ல வேண்டியது உனக்கு தான். அசோக் கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்காத. அது பின்னால உனக்கு தான் பிரச்சனையா வரும். இது தாங்க நானும் சொல்றேன். இதோ பாரு அசோக், இவரு உன்னோட டாடி கிடையாது. உன் டாடி பேரு சூர்யா, அவரு சென்னையில இருக்காரு.